வெறும் 6 மணி நேரம் மட்டுமே கண்ணுக்கு தெரிகிற சிவன் கோவில், அதோட பின்னணி என்னன்னு தெரியுமா? குஜராத்ல இருக்கிற நிஷ்கலங்கேஸ்வர் சிவன் கோவில் முழுக்கவே ஆச்சரியங்களும் பிரமிப்புகளையும் தன்னகத்தே கொண்ட ஒரு சிறப்பான கோயில். இந்த கோயிலை பத்தியும் அதோட அதிசயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிவன் கோவில இப்படி வடிவமைச்சது யாரு, இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வட மாநிலங்கள்ல இருக்கிற கோவில சுத்தி பார்க்க வரவங்க நிச்சயமா இந்த கோயிலையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும். அப்படி ஒரு அதிசயம் நிறைஞ்சதுதான் இந்த சிவன் கோவில். இந்த கோவில் குஜராத் மாநிலம் ஹோலியாத் அப்படிங்கிற இடத்துல அரபிக்கடலுக்குள்ள இருக்குது. கடல்ல அதிக அலை இருக்கிற நாட்கள்ல இங்க ஒரு கொடியையும் ஒரு தூணையும் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா தினமுமே இரவு 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் இந்த கோவில் கடலுக்குள்ள மறைஞ்சிருமா. மதியம் 1 மணிக்கு அப்புறமா தான் கடல் மெல்ல மெல்ல உள்வாங்கிக்கிட்டு கோயிலுக்கு போக பக்தர்களுக்கு பாதையை ஏற்படுத்தி கொடுக்குது. கடலுக்குள்ள 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமா அந்த அதிசயம் வாய்ந்த 5 சுயம்பலிங்கத்தை பார்க்கிறப்ப உடம்பே மெய் சிலிர்த்து போகும் அப்படின்னு தான் சொல்லணும். மகாபாரத போர்ல பாண்டவர்கள் தங்களோட சகோதரர்களான கௌரவர்களையே கொன்னதுனால ஏற்பட்ட பாவத்தை போக்க சிவனை வழிபட்டதன் நினைவா தான் இந்த கோயில பாண்டவர்கள் 5 பேருமே சேர்ந்து 5 சிவலிங்கத்தை அமைச்சு இந்த கோவிலை கட்டி இருக்கிறாங்க. இந்த கோயில் இருக்கிற சிவனை நிஷ்கலங்கேஸ்வர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்படின்னா தூய்மையானவன், குற்றமற்றவன் அப்படின்னு பொருள்னு சொல்றாங்க. இந்த கோவில் இருக்கிற சிவனை வழிபட்டா நிச்சயமா சுபிட்சம், சுகாதாரம், ஞானம் பெறலாம் அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல இந்த கோயில் ரொம்ப பெருசா இருந்ததாகவும் இயற்கை சீற்றங்கள்னால சிதிலமடைஞ்சு போனதாகவும் இருந்தாலும் கொடிமரம் மட்டும் எந்தவித சேதமுமே ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல ஒரு கொடிமரமும் சூலமும் இருக்கு. மேலும் அங்க இருக்கிற ஒரு பாறைக்குள்ளார பாண்டவர்கள் உருவாக்குனதா நம்பப்படுற 5 சிவலிங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. வழிபடுற நேரம் பொதுவாவே அந்த பகுதி மக்கள் பகல் 2 மணியிலிருந்து இரவு 8 மணிக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கடல் கோயில சூழ்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அபாயம் நிறைந்த கடலுக்குள்ளார 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால்ல இருக்கிற இந்த கோவிலுக்கு போறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல அப்படின்னு சொல்ற அந்த பகுதி மக்கள். ஆனா இதுவரைக்கும் எந்த விதமான உயிரிழப்போ அசம்பாவிதமோ இங்க நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சாம்பல், பால், தேங்காய் ஆகியவற்றை கொண்டுதான் இங்க இருக்கிற சிவனை பக்தர்கள் வழிபடுறாங்க. இயற்கை சீற்றத்தையும் தாண்டி பல ஆயிரம் வருடங்கள் கடந்து இந்த சிவன் கோவில் இங்க இருக்குன்னா இந்த கோவில் அதிசயம்னு சொல்லாம வேற என்னங்க சொல்ல. அதனால வட மாநிலங்களுக்கு வரவங்க ஒரு முறையாவது இந்த சிவன் கோவிலுக்கு வந்து அங்க இருக்கிற சிவனை பார்த்து வழிபட்டுட்டு போங்க.